ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சேமியா உப்புமா, அதுக்கு தொட்டுக்க ஒரு தேங்காய் சட்னி ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன். இந்த சேமியா உப்புமா செம்மையாக இருக்கும், உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் சட்னி கூட இந்த காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இதுக்காக கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காத சேமியா உப்புமாக்கு நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த போட்ட பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஏன்னா சேமியா உப்புமா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணலாம். ஆனால் சேமியா உப்புமாக்கு நான் எப்போவுமே நீட்டாக கட் பண்ணி போட்டால் அழகாக இருக்கும், அழகாக தெரியும், எனக்கு பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்படி பாருங்கள், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். 2 வெங்காயம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சேமியா உப்புமாக்கு நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் எப்படின்னா, 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப்பு தண்ணி. 2 கப் எடுத்துக்கிறீங்கன்னா 2.5 கப் தண்ணி. எப்போவுமே நீங்கள் எவ்வளோ கப் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். 2 கப்பு சேமியா, இந்த கப்பில் 2 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கப்பால் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 1 கப்பு சேமியா மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா 1.25 கப்பு, 1.25க்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, அதிகமாக மட்டும் சேர்த்துடாதீங்க. ஏன்னா அது கொலன்னு இருக்கும், உப்புமா வந்து உதிரியாக வராது. நான் வந்து 2.5 கப்புக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் உப்பு சேர்த்துக்கோங்க ருசிக்கேற்ப. இந்த தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேமியா சேர்க்காதீங்க. இது வந்து 2வது டிப்பு. நீங்கள் தண்ணி கொதித்ததுக்கு முன்னாடியே நீங்கள் சேமியா சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் சேமியா வந்து கொஞ்சம் அந்த குழஞ்சி போன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம 2 கப்பு சேமியா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் சேமியா வந்து ஓரளவுக்கு முழுங்குது, ஓரளவுக்கு அந்த மேலே தண்ணி கொஞ்சோண்டு தெரியுது, அவ்வளோதான். அந்தளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். நிறைய தண்ணி இதில் சேமியா உப்புமாவில் சேர்த்தோன்னா அந்த உப்புமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இது மூடி போட்டு ஒரு பக்கத்தில் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் இதுக்குள்ளே நம்ம சட்னியும் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 பூண்டு பல், அப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு பாதி முடி தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியும் ஊற்றிட்டு இது நல்லா சட்னியாக நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் போட்டதுனால நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இதுக்கு தாளிப்பு போடணும் இல்லையா, நம்ம வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சாதாங்க நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் சட்னிக்கு மட்டும் நம்ம கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் ஜீரகம், அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா, அப்புறமா கருவேப்பிலை. நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஜீரகமும் போட்டுட்டு காஞ்ச மிளகாவும் அப்புறமா நம்ம கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளித்து, இது வந்து நம்ம சட்னி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி மேலே இந்த தாளித்தது அப்படியே சேர்த்திட்டோன்னா சூப்பர்பான தேங்காய் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த சட்னி மேலே இது நான் சேர்த்துட்டேன். சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அந்த கலர், அந்த சட்னி சாப்பிடணும்னு தோணும். இப்போ நம்ம தாளிப்பு வேறு சேர்த்துட்டோம் இல்லையா, அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேமியா உப்புமா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சேமியா உப்புமா நல்லா வெந்துருச்சு. அந்த சேமியா நல்லா வெந்துருச்சு, அதே சமயம் நம்மளுக்கு உப்புமாவும் கொஞ்சம் உதிரியாக நல்லாயிருக்கு. இப்போது
ஓப்பன் பண்ணிட்டு 2 நிமிஷம் தான் நான் வேக வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மூடி இல்லாமல் 1 நிமிஷம் நீங்கள் இது இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதில் இருக்கிற கொஞ்சோண்டு ஈரப்பதம் எதாவது இருந்தால் கூட அது எவாப்ரேட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இந்த சேமியா உப்புமா சூப்பர்பாக ரெடி ஆகிருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி தான் தெரியும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும். இந்த சேமியா உப்புமா நம்ம ஒரு கப்பில் நல்லா இந்த மாதிரி நிரப்பிட்டு ஒரு பிளேட்டில் அப்படி வச்சுட்டு தேங்காய் சட்னி கூட கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடி.